வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். இந்தியாவும் அமெரிக்காவும் சிறந்த நட்பு நாடுகளாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் இந்திய அமெரிக்க கூட்டாண்மையை வலுப்படுத்த உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக ஊடகப் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் பஞ்சாபில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை வான்வழியே பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஹிமாச்சல பிரதேசத்திற்கு 1500 கோடி ரூபாய் மற்றும் பஞ்சாபிற்கு 1600 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என பிரதமர் அறிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் நிலச்சரிவு காரணமாக தேசிய நெடுஞ்சாலை உட்பட பல்வேறு சாலைகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளன. காஷ்மீர் பகுதியில் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்திற்காக சிறப்பு ரயில்களை இயக்குமாறு மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு ஒமர் அப்துல்லா கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திரு சி.பி. ராதாகிருஷ்ணனின் நீடித்த அனுபவமும் நிர்வாகத் திறனும் நாட்டின் சீரான ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று தாம் நம்புவதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் திரு சி.பி. ராதாகிருஷ்ணனின் மகத்தான வெற்றியின் மூலம் நாட்டு மக்களின் வாழ்க்கை வளம் பெறும் என்றும் உலக அரங்கில் இந்தியாவின் அந்தஸ்தை உயர்த்த உதவும் என்றும் கூறியுள்ளார். இந்தியன் டூர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி, சூரஜ்ராஜ் சந்த், அகன்ஷா சலுன்கே மற்றும் தன்வி கண்ணா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறி உள்ளனர்.